கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை தேடி வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது. அவருடைய வார்த்தையின் பிரசன்னத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணர வேண்டும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் எனக்குள்ளே தேடி வந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று மனதார நீங்கள் மனம் சொல்லி நீங்கள் உங்களுடைய நாவிலே அதை அறிக்கை செய்யும் பொழுது இன்னும் அதிகமான உங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை கவனிப்போம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். மோசே யாத்ராந்தில் இது பார்த்தீங்கன்னா மோசே அந்த இஸ்ரேல் மக்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாருங்கள், அவங்க அந்த மக்கள் எப்பொழுதுமே முறுமுறுக்க மக்கள் தான், எதையாட்டு சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்கள், அந்த தேவன் இவனை சொல்கிறார், நான் அந்த மகிமை நான் மகிமை கடந்து தேவன் நமக்குள்ளே ஒரு மகிமையாக இருக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் அவர் மகிமையாக இருந்து கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அவர் சொல்கிற அந்த இடத்துல நான் உன்னை என்ன செய்யணும், நான் நடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் அருமையானவர்களே, இந்த மாதிரி கர்த்தர், அந்த மோசையோடு இருந்த கர்த்தர் எத்தனை துன்பங்களை அவன் அனுபவித்திருக்கிறான். அந்த மக்கள் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு வாழ்க்கையிலே அப்படி பாருங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் பாருங்கள், ஏதாட்டும் உங்களை சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, வாங்குவாங்க, ஏதாட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அதே மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துகிறார். அவர் உங்களை மூடி காக்கிறார், உங்களுக்கு கூட இருக்கிறார். பாருங்கள், இந்த சூழ்நிலைகள் எத்தனை சூழ்நிலை அந்த மோசைக்கு இருந்தது. ஆனாலும் பாருங்கள், அவன் வழி நடத்துகிறான். கூடவே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுங்க. ஆகையால் குடும்பத்தில் நான் தான், வெளியே புறங்களும் சார் தான், வேலையிலான சார் தான், எல்லா ஸ்தலத்திலையும் பாருங்கள், எல்லா மக்களும் இந்த மாதிரி முறுமுறுக்கிற மக்கள், உங்களை வஞ்சிக்கிற மக்கள், உங்களுக்கு எதிராக எழும்புகிற மக்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே என்னடா இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சொல்லலாம், அவனை எதிராளியே நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வருவது முன்பாகவே அவனை பல திசைகளை அடித்து அவனை விலக்கி விட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிற கர்த்தர் உங்களுக்கு அதான் சொல்கிறார். பாருங்கள், என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பாருங்கள், என் கரத்தினால் அவர் சொல்கிறார், நான் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறேன். ஆக நீ எதற்கும் சோர்ந்து போகாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த தேவன் சுமக்கிற நம் தேவன் பாருங்கள், எப்பொழுது நம்ம கூடவே இருந்து நமக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த தலைப்பு வைத்திருக்கேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்றால் அவர் தினமும் தேடி வந்து உங்களை அவர் வாழ வைக்கிறார். வாழ வைக்கிறது மட்டுமல்ல, உங்களோடு கூட இருக்கிறார். கூட இருந்து எல்லாத்தையும் கரத்தை மூடுகிறவர், கரத்திலே வைத்து உங்களை வழிநடத்துகிறார். அவர் உங்களை சுமக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான உணவு, உடைகள், ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையும் தந்து கொண்டு இருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். நீங்கள் எந்திரிச்ச உடனே கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்க என் கூட இருக்கிறார், எனக்கு ஞானத்தை அறிகிறது கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை அரவணைக்கர் என் கூட இருக்கிறார், என்னை காப்பவர் என் கூட இருக்கிறார், எனக்கு தேவையான தருகிறவர் என் கூட இருக்கிறார், என் வேலையை ஆசீர்வதிக்கவர் என் கூட இருக்கிறார், என் கரத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் என் கூட இருக்கிறார், எனக்கு சம்பாதிக்கிற பலன் தருகிற என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர் என்னோடு நான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் கூடவே இருக்கிறேன், அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி சொல்லுகிற தேவன் நாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாவில அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்வாக இருக்கும். இதுதான் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று சொல்லி இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இப்படித்தான் உங்களை தேடி வந்து உங்களை அரவணைக்கிறார். அவர் மூடி பாதுகாக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் மோசை வழிநடத்தின அந்த 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 மோசையோடு இருந்த அந்த தேவன் இப்பொழுது உங்களோடும் கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த பாதையில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து உங்களை மூடி மறைக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை